Hi guys, welcome to DD Niche. இன்னைக்கு ஒரு சூப்பரான அன்பாக்சிங் நம்ம வீட்டுக்கு தேவையானது, அது முக்கியமா பூஜை அறைக்கு தேவையான பொருள். அது என்ன அப்படின்றத பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ஓபன் பண்ணிக்கலாம் பாக்ஸை. சேஃபா ஓபன் பண்றது பெஸ்ட். ஏன்னா பூஜை அறைக்காக நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். இது உங்களில் எவ்வளோ பேருக்கு யூஸ் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ எனக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ரெண்டல் ஹவுஸ்க்கு வந்திருக்கிறதுனால ஸோ அந்த பூஜை அறைக்கு இந்த ப்ராடக்ட் தேவைப்படும். உங்களுக்கும் தேவைப்பட்டால் சப்போஸ் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லையா? நல்லா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது, டேமேஜே ஆகாத மாதிரி. இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாது, நான் நம்ம வீட்டுக்கு வாங்கியிருக்கிறதுனால உங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுறேன். சப்போஸ் நீங்களும் வந்து தேடிட்டு இருக்கலாம், கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக ஓப்பன் பண்ணியாச்சு. எவ்வளோ ரேப்பர் போட்டு நல்லா சேஃப்டியாக வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஸ்க்ரூவும் கொடுத்துருக்காங்க, நம்ம வாலில் வந்து ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி ஃபெவிகால் குயிக் கொடுத்துருக்காங்க. இது வந்து செக் பண்ணி நம்ம வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இதை செட் பண்ணுறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு. இது ஒரு உட்டன் ஸ்டாண்டுங்க. ஸோ இது வந்து நம்ம சின்னதாக நம்ம வந்து சிலைகள் வச்சுருக்கோம் பூஜை அறையில், அது வந்து தனியாக வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம் நீங்கள் இந்த ஸ்டாண்டை எங்களுடைய பூஜை அறையில். இப்படி வச்சு ரெண்டு சைடுமே வந்து இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று இப்போ ஃபிக்ஸ் பண்ணால் வந்து நிற்கணும். ஸோ இப்போ நிற்காது இல்லையா, அதுக்காக தான். கைஸ் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்குங்க. இந்த ஸ்டாண்டில் வந்து நம்ம வந்து இது வந்து ஒட்டுறதுக்கு இந்த குயிக் கொடுத்துருக்காங்க இல்லையா, பெவி குயிக் மாதிரி. இதை வந்து ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து வாலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அந்த ஸ்டாண்டு. மேலே குட்டி குட்டி பிள்ளையார் சிலைகள் இருக்குது, அதெல்லாம் அழகாக வச்சுக்கலாம். கீழே வந்து அவருக்கு சாம்பிராணி இல்லை தீப்பெட்டி ஏதாவது ஒன்று வச்சுக்கணும் அப்படின்னா இங்கே வச்சுக்கலாம். இல்லை சாம்பிராணி புகை போடுறதுக்கு செல்ஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. ஆனால் நான் இவ்வளோ பெருசு வரும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சின்னதாக இருக்கும்னு நினச்சேன், நல்லா பெரிய சைஸாகவே இருக்குது. ஸோ இதை வந்து பூஜை அறையில் வச்சு அழகாக குட்டி குட்டி பிள்ளையாரெலாம் வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.